திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 ராஜ்யசபா எம்பிக்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஒரு 5 ராஜ்யசபா உறுப்பினர்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கலாம். அந்த ஒரு சீட்டை அண்ணாமலைக்கு ஒதுக்க போறாங்க, எழுதி வச்சுங்க. அண்ணாமலைக்கு கொடுத்தால்தான் அத்தனை பேர் ஆதரவும் கிடைக்கும். அவங்க பசங்க அன்புமணி அண்ணன் பசங்களே சொல்லுது, பார்லிமெண்ட்டுக்கு எங்கள் டாடி போகிறதோட எங்கள் மம்மி போகிறதே பெருசுன்னு. அப்படியா கொடுக்கணும்னா இவருக்கு கொடுக்காம சௌமி அம்மா கொடுத்தா கூட மத்திய மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்புமணிக்கு மீண்டும் கொடுக்கக்கூடாது. அன்றைக்கி அவங்களாம் பிஜேபி பின்னாடி போகும்போது வால் பிடிச்சிட்டு போகும்போது உங்கள் கூட நின்றுது யார்? தேமுதிக தானே நின்றுது. அந்த தேமுதிக தானே நியாயப்பிரகாரம் ஒன்று கொடுக்கணும். ஆனால் இவர் தான் எல்லாத்துக்குமே துரோகம் பண்ணவர் தானே, துரோக பழனிசாமி தானே பேர். அண்ணாமலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் தான் மீண்டும் அதிமுக தலை தூக்க முடியும். இன்னைக்கு இருந்து 2% ஓட்டு தான் இருந்தது பிஜேபிக்கு. அதை 12.4 மாற்றி காட்டின யாரானா திமுக எதிர்ப்பை முன்னெடுத்து ஒரு யாரானா அண்ணாமலை தான். ஆனால் எடப்பாடி ஏற்கனவே படுத்தே போயிட்டார், வெள்ளக்கூடிய எடுத்து போட்டு. அவர் திமுக எடுத்து எதுவும் பண்ண மாட்டார். அப்படியே ஜெயிச்சு வந்தாலும் எடப்பாடி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க மாட்டார். நீங்கள் எந்த பத்திரத்தில் இந்த டிவியில் நான் இன்றைக்கி சொல்கிற ரியல் ஓட்டில் இப்போ தான் சொன்ன எடப்பாடி தலைமையில் 2வது எம்பி முதல்ல முடிவு பண்ண சொல்லுங்கள். ஒரு எம்பி அவர் முடிவு பண்ணுவார், 2வது எம்பி எடப்பாடி முடிவு பண்ணுவாரா? அது ஒரு எம்பியாலே இவர் முடிவு எடுக்க முடியாதவர் எப்படிங்க ஒரு தலைவராக இருப்பார்? அவர் துரோகம் இருக்கிற இடத்துல ராஜதந்திரம் இருக்காது. நீ துரோகம் பண்ணினே இருக்குது, போது வந்து போது பண்ணி எவனை ஏமாற்றலாம், எவன் காலை வாரலாம், தியாகத்தலை சின்னமாக எப்படி பழி தீர்த்து அந்த இதெல்லாம் வந்து யாரும் மன்னிக்க முடியுமா, மறக்க முடியுமா? ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் திமுக சைடுல இருந்து 4 பேர், திமுகல இருந்து 3 பேர், மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட், 4 சீட் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ யாரா ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்களா? சல்மா வந்து கனிமொழி அக்கா ரெக்கமெண்டேஷனு, உதயநிதி வந்து கமலஹாசன் ரெக்கமெண்டேஷனு, சிவலிங்கம் அவர் தான் யார் ரெக்கமெண்டேஷன் வந்தாருன்னு தெரியல. அவர் ஒருத்தர் தான் எங்களால் இது 2 ரெக்கமெண்டேஷன் கரெக்டாக. இப்போ சிவலிங்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய சேலம் மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்துட்டு இருக்காங்க, திமுக பொறுப்பில். அந்த மாவட்டத்தில் சிங்கமே இருக்க. செல்வ கணபதி எங்கேருந்து அதிமுகலேருந்து போனவர், எடப்பாடி தொகுதி செல்வ கணபதி கண்ட்ரோலில் தானே இருக்குது. அவர் ஒரு ஆளே போதுமே. என்னென்ன திமுகவில் ஒரு வியாதி பரவிடுச்சு. என்னென்னா அதிமுககாரங்க என்ன வரவெல்லாம் அதிமுககாரங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. சேகர் பாபு கொடுக்குறீங்க, செந்தில் பாலாஜி கொடுக்குறீங்க, செல்வ கணபதி எல்லாரும் வந்து இங்கே வந்து திமுக வந்து அதிமுககாரங்க தான் ஆட்டி படைக்கிறாங்க. முக்கிய பொறுப்பு அமைச்சராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ரகுபதியாக இருக்கட்டும், KKSS அமைச்சர், எல்லா பொறுப்புமே முக்கிய பொறுப்பு எல்லாம் 9 பேருமே திமுகலேருந்து இருந்துக்கிறவங்க கிடையாது. எல்லாமே அதிமுகலேருந்து போனவங்க தான் முக்கியமான பொறுப்பு அங்கே வழங்கப்பட்டிருக்கு. அது அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இருக்கிற திமுககாரங்களுக்கு ஒரு வயிற்றுச்சலாக இருக்குது. அதனால தான் அவங்க வந்து தொடர்ந்து அதிமுக செல்வ கணபதியை மேலே வர விடாமையும், இங்கே டி நகரில் சென்னை எடுத்திங்கன்னா கலைராஜன் வந்து ஹைலி பொட்டன்ஷியல் மேன், அவரை தலையெடுக்க விடாமல் பார்த்துக்கிறார் துரைமுருகன். அவருக்கு சீட்டு கொடுத்துருந்தா டி நகரில் நல்லா இருந்திருக்குமே, ஏன் கொடுக்கல? அவங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் 4 ராஜ்யசபா எம்பிக்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஒரு 5 ராஜ்யசபா உறுப்பினர்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் 2 சீட்டுக்கு போதுமான எம்எல்ஏக்கள் கிடையாது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி, OPS, பாமகவுடைய ஆதரவு அங்க தேவைப்படும். ஆனா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 4 சீட்டை எடுத்துட்டு 2 சீட்டை எடப்பாடியாருக்கு சாதகமாக கொடுத்துருக்காங்களே, இதனுடைய பின்னணி இன்னும் டைம், இன்னும் ராஜ்யசபா இன்னும் முடிவு இருக்குல்ல, இன்னும் ஒரு சீட்டுக்கு இன்னும் டைம் இருக்குது. அடுத்த வேட்பாளர்களை அறிவிக்கலாம்ல தளபதி ஸ்டாலின். இதில் அதிமுக 20, 25, 30 எம்எல்ஏ இப்போ ஓட்டு போகிறதுக்கு தயாராகிறான். கேண்டிடேட் 5வது கேண்டிடேட் திமுக அறிவித்தா எடப்பாடி விட்டுட்டு 12,000க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. யார் பதவியே போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதிமுக எம்எல்ஏ மனநிலை கடனில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த 66 எம்எல்ஏல பாதிக்கு மேற்பட்டவர் கடன், ஒரு பாதி பேர் வந்து வசதியாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன். பாதி பேர் மட்டும் இன்னும் போன எலெக்ஷன் வாங்கின பணத்தையே செலவழி கடன் கட்ட முடியாமல் வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சது.
அதில் தான் ஒரு 25 பேர் சின்னம்மாக்கிட்ட வரேன்னாங்க. சின்னம்மாவும் நம்ம கையில் எதுக்கு அவங்கலாம் வந்து என்ன பண்ணுறது? இல்லை, இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 5வதாக ஒரு உறுப்பினரை அனௌன்ஸ் பண்ணினா ஓட்டு பதிவு நடக்கப்படும். அப்போ வந்து பாமக அதிமுக கூட்டணி உருவாகுவதற்கு திமுகவே வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததாக ஒரு சூழல் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 அதிமுகவை கொடுப்பதன் மூலமாக எப்படி எங்களுக்கு கணக்கு புரியல. 70 பேர் 35 70 பேர் வேணும். இப்போ அதிமுக கையில் இருக்கிறது எவ்வளோ? 62 தான் இருக்கு. ஆமா, மிச்சம் ஓபிஎஸ் கிட்ட 3-4 அவர் கையில். ஓபிஎஸ்ல 3 இருக்கு. அப்ப பாமக பாஜக ஆதரவு இருந்தா தான் 2வது எம்பி ராஜ்யசபா எம்பி வர முடியும். அப்போ டெல்லி சொல்ற ஆளுக்கு தானே நீங்க கொடுத்தாகணும். ஏற்கனவே பாமக இப்போ டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ராஜ்யசபா எம்பி. அப்படியே பாமக வச்சா கூட ஓபிஎஸ் அந்த 3 பேர் பாமக ஆதரவு எப்படி கொடுப்பாரு? அந்த ஒரு சீட்டை அண்ணாமலைக்கு ஒதுக்க போறாங்க, எழுதி வச்சுங்க. அண்ணாமலைக்கு கொடுத்தால்தான் அத்தனை பேர் ஆதரவும் கிடைக்கும். யார்? ஓபிஎஸோட ஆதரவும் கிடைக்கும், பிஜேபியோட ஆதரவு 4 இருக்குது, ஓபிஎஸோட ஆதரவு கிட்டத்தட்ட 69 வந்துடும். ஒன்று ஈஸியாக வாங்கி எடுத்துப்பாங்க. எங்கேருந்து? பாமகலேருந்து இப்போ இருக்கிற நிலைமையில் ஒருத்தனை கூட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. பாமகவே அது அன்புமணிகிட்ட கேட்டாவே கொடுத்துருவார். அதனால் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் 3வது முறையாக அன்புமணிக்கே கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. அப்படி ஒன்றும் ஒரு போய் பார்லிமெண்ட்டுக்கே போகிறது இல்லையே. அவங்க பசங்க அன்புமணி அந்த பசங்களே சொல்லுது, பார்லிமெண்ட்டுக்கு எங்கள் டாடி போகிறதோட எங்கள் மம்மி போகிறதே பெஸ்ட்டுன்னு. அப்படியா கொடுக்கணும்னா இவருக்கு கொடுக்காம சௌமியா அம்மா கொடுத்தா கூட மத்திய மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் ஆக போட்டாங்க. யார்? பிஜேபி. தொடர்ந்து 4 பேர் எங்கள் பெண்களாக இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு சௌமியா அன்புமணி கொடுக்கணும்னு தான் என்னுடைய வேண்டுகோள். அன்புமணிக்கு மீண்டும் கொடுக்கக்கூடாது. பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனால் 108 தவிர பெரிய லெவலுக்கு இந்த டுபாக்கோ எதிர்ப்பு தவிர வேறு ஒன்றும் பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பார்லிமெண்ட்டுக்கே நிறைய நாள் போடுறதில்ல. ஆப்ஷன் 50% கூட அட்டன்ஸ் இல்லை அவர்கிட்ட. இப்போ அலைன்ஸில் வருவதற்கே ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டது டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாமக தரப்பில் இருந்து அப்படிங்கிற செய்திகள் தானே வந்துட்டு இருக்கு. ஒரே விஷயங்க. அப்படின்னா திரும்ப 100 நம்பிக்கை துரோகம் எடப்பாடி அண்ணன் பண்ணணும். தேமுதிகக்கு தரன்னு சொல்லி தான் போன வாட்டி யாருமே ஒரு எடப்பாடி நம்பி வராத போது அவங்க தான் வந்தாங்க. யார்? பிரேமலதா விஜயகாந்த். அவங்க ஒன்றும் பர்ஃபெக்டான ஆளுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எதுக்கோ வந்தாங்க, பொட்டி வாங்கின கூட உங்கள் கூட வந்தாங்க, யாரும் மறுக்க முடியாது. அது அப்படி வந்தபோது அவர்களுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். நீங்கள் யாருக்கு? தேமுதிகக்கு தானே கொடுக்கணும். அன்றைக்கி அவங்களாம் பிஜேபி பின்னாடி போகும்போது வால் பிடிச்சிட்டு போகும்போது உங்கள் கூட நின்றுது யார்? தேமுதிக தானே நின்றுது. அந்த தேமுதிக தானே நியாயப்பிரகாரம் ஒன்று கொடுக்கணும். ஆனால் இவர் தான் எல்லாத்துக்குமே துரோகம் பண்ணவர் தானே. இப்போ தேமுதிக மட்டும் துரோகம் பண்ண மாட்டாருன்னு எப்படி? அது துரோக பழனிசாமி தானே பேர். துரோகத்துக்கு ஒரு டெஃபினேஷன்னா அது பழனிசாமி தானே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஏற்கனவே பேசும்போது கூட தெரிவிச்சிங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு சீட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அண்ணாமலை எம்பி ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிங்க. ரொம்ப இருக்கு. அண்ணாமலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாதான் மீண்டும் அதிமுக தலை தூக்க முடியும். வெறும் பிஜேபியை வச்சுக்கின்னு அந்த ஒத்த ஓட்டு 2% நோட்டாவோட கீழே இருக்கிற ஓட்டு சதவீதத்தை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு இருந்து 2% ஓட்டு தான் இருந்தது பிஜேபிக்கு. அதை 11.4 மாற்றி காட்டின யாரானா திமுக எதிர்ப்பை முன்னெடுத்து ஒரு யாரானா அண்ணாமலை தான். அண்ணாமலை மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, தைரியமாக எதிர்த்தார். ஆனால் நயினார் மடியில் ஃபுல்லாக கனம். அவர் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டார். நீங்கள் எந்த பத்திரத்தில் வேணாலும் நான் எழுதி கையெழுத்து போட்டு தருவேன். அவரை பற்றி எனக்கு தெரியும். அருகிலேருந்து பார்த்தோம் நான் அதிமுகவில். அவர் மாநில பேரவை செயலாளர், நான் மாவட்ட பேரவை செயலாளர். நிற்க மாட்டார் ஒரு பக்கமாக. மற்றபடி காசு கோசெல்லாம் இது பண்ண மாட்டார். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் தமிழ்நாடு பாஜக தலைவருக்கு அவர் தகுதி இல்லாதவர்ன்றது கம்பேர்ட் டு அண்ணாமலை அவர் தகுதி குறைவானவர் தான். இந்த 2026 பிஜேபி பண்ண மிகப்பெரிய தப்பு 2026 இந்த தேர்தல் நேரத்தில் அண்ணாமலையை தூக்குனது தான். இப்போ அது அண்ணன் எடப்பாடி வருத்தப்படுறதா கேள்வி. அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்கினதுனால இப்போ எடப்பாடியார் வருத்தப்பட்டு இருக்காரு. ஆமா, அண்ணாமலை எடப்பாடியார் சொல்லி தானே டெல்லி அப்போ பண்ணிட்டாரு அவசரத்தில். இப்போ பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு அண்ணா அது எடுத்ததில் சந்தோஷப்படுறது யாருன்னா எடப்பாடி கூட கிடையாது. முழுக்க திமுக தான். திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்த வரைக்கும் எல்லா மந்திரியும் பயந்தாங்க, எல்லா அதிகாரியும் பயந்தாங்க. டெய்லி டேட்டாஸ் அவர் கையில் போகும். இதுக்குன்னு ஒரு வார் ரூம் வச்சுன்னு அவர் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பார். எல்லா அதிகாரிகளும் இப்போ ஐஜி இருக்காருன்னு வச்சுக்கலாம், டிஐஜி கூட ஒரு அதிகாரி அவருக்கு பேப்பர் அனுப்புவான். டிஜிபி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அடிஷனல் டிஜிபி பேப்பருக்கு காகிதத்தை அனுப்புவான். அந்த அளவுக்கு நெட்வொர்க் இருந்தது அவர் கையில். இவங்க கையில் எதுவுமே இல்லை. ஹோட்டல் தான் இருக்குது இவர்கிட்ட, யார்கிட்ட? நயினார்கிட்ட. ஆனால் எடப்பாடி ஏற்கனவே படுத்தே போயிட்டார். வெள்ளக்கூடிய எடுத்து போட்டு அவர் திமுக எடுத்து எதுவும் பண்ண மாட்டார். உள்ளபூர்வமாக எதுவும் பண்ண மாட்டார். இவரெல்லாம் வச்சு நீ எப்படி 2026 ஜெயிக்கும்? அதனால தான் திமுக தைரியம் சொல்கிறான். இப்போது என்னது 2020 வருஷம் ஆனாலும் திமுக தான் ஆட்சி இருக்கும். எந்த நாள் அந்த தைரியமான வாழ்க்கை திமுக. எடப்பாடி அப்படியே ஜெயிச்சு வந்தாலும் எடப்பாடி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க மாட்டார். நீங்கள் எந்த பத்திரத்தில் இந்த டிவியில் நான் இன்றைக்கி சொல்கிற ரியல் ஒன்றில் எந்த பத்திரத்தில் அப்படியே இருந்தாலும் எடப்பாடி தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்க மாட்டார். இது எடப்பாடிக்கும் தெரியும்.
இல்ல இப்போ பாஜக அதிமுக கூட்டணியிலேயே எடப்பாடி தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிற நிலையில தானே போய்கிட்டு இருக்காங்க. இப்பதான் சொன்ன எடப்பாடி தலைமையில 2வது எம்பி முதல்ல முடிவு பண்ண சொல்லுங்களேன். ஒரு எம்பி அவர் முடிவு பண்ணுவாரு, 2வது எம்பி எடப்பாடி முடிவு பண்ணுவாரா? அது ஒரு எம்பியாலேயே இவர் முடிவு எடுக்க முடியாதவர் எப்படிங்க ஒரு தலைவராக இருப்பார் அவர்? அவங்க அறிவிச்சிட்டாங்க, அறிவிச்சு 48 மணி நேரம் ஆக போகுது. ஏன் இது வரைக்கும் நீங்கள் வந்து அறிவிக்காமல் இருக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு 29, 30 2 நாட்கள் வந்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் அதிமுக இதுக்கு கேண்டிடேட் இல்லை. இந்த மாவட்ட செயலர் பேச்சை கேட்டு நீங்கள் என்ன கேண்டிடேட் அறிவிக்க போகிறீங்களா? இந்த ஒத்த ஓட்டு மாவட்ட செயலர் மெட்ராஸில் இருக்கிறான் 5 மாவட்ட செயலர், ஒருத்தங்கிற ஒரு கவுன்சிலர் இருக்கிற ஒரு தொகுதிக்கு ஜெயிக்காதவன். அதுவும் ஜெயிக்கிறது ஒரு பாகத்தில் கூட, ஒரு பாகம்னா 750 900 ஓட்டு இருக்கும். 1 ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டு வாங்குறான். இவனுங்களை வச்சு எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆவார்? கேட்டு பாருங்கள். எடப்பாடி நம்ம முதலமைச்சர் ஆகிட்டு இவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன்னு முதலமைச்சர் ஆகிறதுக்கே இவனுக்கு இருந்தால் ஆக முடியாது சொன்னால் எத்தனை வாட்டி சொன்னாலும் அந்த எடப்பாடிக்கு ஏன் எட்ட மாட்டேதுன்னு புரியல. எல்லாரும் சொல்லிட்டாங்க, சைதை துரைசாமிலேருந்து எல்லாரும் கழக முன்னோடிங்க அத்தனை பேர் சொல்லலாம், இந்த மாவட்ட செயலராக மாற்றாமல் நீ ஜெயிக்க முடியாதான்னு அத்தனை பேர் சொல்கிறா. கட்சியை ஒன்றை இணைக்கணும்டான்னு சொல்கிறாரு. மாவட்ட செயலர்கள் எடப்பாடி வந்து தெய்வமாக மதிக்கிறார். அதனால் வர பிரச்சனை தான். அம்மா மாதிரி ஒரு பயம் இல்லை. ஐயோ மாவட்ட செயலர்கிட்ட பாகத்தை செக் பண்ணி கொடுக்க சொன்னால் அப்படியே ஓட்டல் லிஸ்ட் எடுத்து அப்படியே எழுதி கொடுக்குறானுங்க. இருக்கிறானா செத்தானா கெத்தானா போனோம் பார்க்கறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லைங்க. அதுவும் இந்த சத்யா டி நகரம் விருகை ரவி விருகம்பாக்கம் இருக்கா பாருங்க, இவங்க 2 பேரும் ஒரு வேலை கட்சி வேலை செய்யறதில்ல. எடப்பாடி போனால் வழி விடு இவங்களை வேலை பாடி கார்டு வேலை பார்க்குறானுங்க, கட்சி வேலை பார்க்கறதில்ல. எடப்பாடி அப்படியே புலாங்கை தான் ஏறாரு. இதில் கேட்டால் அண்ணா நகர் கார்த்தியோட உட்காந்துன்னு ரியல் எஸ்டேட் பார்க்குறாரு சத்யா. இவர் எப்படி இவர் எடுத்து போய் எங்கே நிற்கணும்? அண்ணா நகரில் நிறுத்தணும். யார்? சத்யாவா? டி நகர் சத்யாவை எடுத்து போய் அண்ணா இது மோகனை எடுத்து நீ ஜெயிச்சுட்டு வர 2 பேரும் கூட்டுக்கோளை தானே அடிக்கிறீங்க. அங்கே நின்று ஜெயிட்டான்னு போய் கேண்டிடேட் அங்கே போடணும். அந்த ராஜதந்திரம்லாம் அண்ணன் எடப்பாடிகிட்டே இருக்காது. துரோகம் இருக்கிற இடத்துல ராஜதந்திரம் இருக்காது. நீ துரோகம் பண்ணினே இருக்குது. போது எவனை ஏமாற்றலாம், எவன் காலை வாரலாம், தியாகத்தலை சின்னமாக எப்படி பழி தீர்த்து அந்த இதெல்லாம் வந்து யாரும் மன்னிக்க முடியுமா? மறக்க முடியுமா? இன்னும் இந்த சீட்டாது ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சீட்டாக வாங்கி கொடுத்தது தமிழ்நாட்டோட சரித்திரத்தில் இடம்பெறுகிற சீட்டை உனக்கு முதலமைச்சராக உன்னை அன்றைக்கி யாருமே ஏற்றுக்காத போது உன்னை ஏற்றுக்க வச்ச தாய் அந்த அம்மா. அந்த தாய்க்கு துரோகம் பண்ணிய. பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.